தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறாருப்பா. அதுவும் பவன் கல்யாண பார்த்து தான் காப்பி அடிக்கிறார் அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி தான் விஜயோட செயல்பாடுகளுமே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். பொதுவா விஜய் சினிமாவில் ஒரு முன்னணி ஸ்டார். இப்போ சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை சுற்றி நிறைய விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. அவர் பிரச்சனைக்கு போறாரோ இல்லையோ, அவரை சுற்றி தான் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய பிரச்சனை துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கு. அவர் நான் பாட்டு சிவனேன்னு தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சா கூட அவரை பிரச்சனை மேலே பிரச்சனை துரத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ இதுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஆரம்பத்தில் விஜய் சினிமா விட்டு விலகி அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரோட செயல்பாடுகளை பார்க்குறப்போ பவன் கல்யாண காப்பி அடிக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதாவது அவர் போட்டுட்டு வந்த ஷர்ட் கூட அந்த மாதிரி தான் காப்பி அடிக்கிறாரு அப்படின்றது தான் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அது என்னன்னா, ஓட்டு போட போகும்போது எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அந்த காக்கி பேண்ட் போட்டுட்டு தான் ஓட்டு போடுறதுக்கு போனாங்க. இதுக்கு முக்கிய காரணமே விஜய் தான். ஏன்னா அவர் பிரச்சாரம் போகக்கூடிய இடங்கள்ல எல்லாத்துலேயுமே இந்த ஒயிட் ஷர்ட் அப்புறம் இந்த பேண்ட் போட்டுட்டு தான் போனார். ஸோ இதை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி தான் ஓட்டு போட போது இந்த ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு போனாங்க. இது ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய சினிமா பிரபலங்கள் அப்புறம் நிறைய ரசிகர்கள் எல்லாருமே விஜயை காப்பி பண்ணி போட்டுட்டு போனாங்க. சரி, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விஜயோட மாடல் தான் இந்த ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியுமே பவன் கல்யாண் இதே மாதிரி ஒரு காஸ்டியூமில் சுற்றி இருக்காரு, அதனால தான் விஜய் காப்பி பண்ணி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் விமர்சனங்கள் இப்போ வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ அந்த ட்ரெஸ் கூட ஏதோ ஒரு காம்பினேஷனில் போட்டுட்டாருன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இப்போது தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பிரச்சாரம் போனாங்க. ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து பிரச்சாரம் போனாங்க. வாக்கு சேகரித்துக்கு அப்புறம் மாநாடு இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிஸியாகவே இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ஓய்வே இல்லாமல் தான் பிரச்சாரம் போனாங்க. அதுவும் மாவட்டம் வாரியாக போயிட்டு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. இப்போ தேர்தலுமே முடிஞ்சிடுச்சு. இந்த தேர்தலில் எப்போவுமே இல்லாத வகையில் 85% வாக்குகள் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொண்டதுனால மட்டும்தான் இந்த வாக்கு சதவிகிதம் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினால தான் இவ்வளோ வாக்கு சதவிகிதம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதையுமே மறுக்க முடியாது. ஏன்னா விஜய் முதன்முறையாக அரசியல் களத்தில் குதிச்சிருக்காரு. அவருக்கு வாக்களிக்க வேண்டி நிறைய முதல் தலைமுறை மக்கள் வாக்களிக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே விமர்சனங்கள் வந்துச்சு. சரி, ஓகே, இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா தலைவர்களுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஓய்வெடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடைக்கானல் போயிருக்காரு. அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சைக்கிளில் உலா போகிறதா இருக்கட்டும், நடைபயிற்சி போகிறதா இருக்கட்டும், இப்படி அவருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. முதலமைச்சரோட பையன் உதயநிதி ஸ்டாலினுமே அவரும் தனியாக சுற்றுலா போயிருக்காரு. ஸோ இப்படி எல்லாருமே போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுமே அவரும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இங்கே போயிருக்காரு. எங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போயிருக்காரு. ஸோ அவர் பிரச்சாரம் போகக்கூடிய டைம்லேயே கோவிலுக்கு, மசூதி, அப்புறம் சர்ச், இது எல்லாத்துக்கும் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறது, சாமி கும்பிட்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருந்தார். இப்போவுமே இந்த பிரச்சாரம் முடிஞ்சு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இவர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிருக்காரு. அங்கே சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. வேலை வச்சுக்கிட்டு, அதுவும் பட்டு வேட்டி சட்டையில் துண்டு போட்டுட்டு ஒரு தெய்வீக கடாட்சமாக போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் இப்போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தலைவர்கள் எங்கேயாவது ஒரு விஷயம் போனாலும் சரி, அந்த காஸ்டியூம் இருந்தாலும் சரி, அதை இதுக்கு முன்னாடி யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஃபோட்டோ போட்டு விமர்சனம் பண்ணுறது தவிர்க்க முடியாததாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதே பாணியில் ஏற்கனவே பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, அவர் இதே மெத்தடில் ஒரு இடத்துக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதே காப்பியை தான் விஜய் பண்ணியிருக்காரு. பவன் கல்யாண் அரசியலுக்கு வரும்போது என்னென்ன பண்ணார், சினிமாவில் என்ன பண்ணாரோ அதே காப்பி அடித்து தான் விஜய் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் புதுசாக ஒன்றுமே பண்ணலை. அதாவது பவன் கல்யாண் எப்படி ஒரு அரசியலுக்கு வரும்போது என்னென்ன யூகத்தை வழிவகுத்து பண்ணாரோ அதே ஃபாலோ பண்ணி தான் விஜயுமே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா விஜயோட ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆச்சு. அதே ஃபோட்டோ வச்சு இப்போ பவன் கல்யாண் இன்னொரு சைடு வச்சு அந்த ஒரு ஃபோட்டோ ட்ரெண்டிங் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் என்னத்தை தான் காப்பி அடிக்காமல் இருக்க போகிறாரு, சொல்லப்போனால் அந்த ஸ்கிரிப்டை கூட காப்பி அடித்து தான் அவர் பண்ணுறாரு அப்படின்றது விமர்சனங்கள் தவிர்க்க முடியாததாக வந்துச்சு.
ஸோ இது எல்லாத்தையும் கடந்து தான் அவர் தேர்தலை சந்திச்சிருக்காரு. ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்தப்போ வந்து அவருக்கு கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் நடக்கும்னா அது சத்தியமாக முடியாது. விமர்சனங்களுமே தவிர்க்க முடியாததாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி தான் அவர் அரசியலில் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பவன் கல்யாண் வந்து இப்போ இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பவன் கல்யாணம் வந்து அந்த சினிமாவில் மட்டும்தான் விஜய் காப்பி அடிச்சாரா அப்படின்னு நினச்சோன்னா அவர் சினிமாவிலையும் பவன் கல்யாணம் தான் காப்பி அடிச்சாரு. இப்போ அரசியலுக்கும் பவன் கல்யாணம் தான் காப்பி அடிக்கிறாரு. ஸோ இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களே இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா விஜய் அந்த ஃபோட்டோ சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பவன் கல்யாணமே சாமி தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருக்காரு. ரெண்டையும் பார்க்குறப்போ ஓகே இவர் வந்து இது அது இல்லை, ஆமாம் அது இது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அவர் நார்மலாக கூட விஜய் பண்ணியிருக்கலாம். பட் அது பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னொருத்தர் பண்ணுறதை காப்பி அடித்து பண்ண மாதிரி இருக்குன்னு வந்து விமர்சனம் பண்ணி நெட்டிசன்கள் போட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா விஜய் பார்த்து தான் எல்லாருமே காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள்னு சொல்ல முடியாது, விஜயோட ரசிகர்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பேசுவாங்க. ஏன்னா விஜயோட ரசிகர்கள் வந்து எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் எங்கள் தளபதியை பார்த்து தான் காப்பி அடிப்பீங்க, எந்த விஷயம் பார்த்தாலுமே எங்கள் தளபதி பண்ணுறதை பார்த்து தான் காப்பி அடிப்பாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவங்களும் வைப்பாங்க. அதாவது விஜய் வந்து இன்னொரு தலைவர் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணியிருந்தா கூட அது கூட எங்கள் தலைவரை பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அதாவது ரசிகர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விவகாரத்துலையுமே வந்து அதை ஒத்துக்க மனசு இல்லாமல் நீங்கள் வேணும்னே எங்களோட தளபதி மேலே வந்து புகார் சொல்கிறீங்க, அவர் வந்து யாரையுமே காப்பிலாம் அடிக்கலை, அந்த காஸ்டியூமே அந்த ட்ரெண்டிங்கே உருவாக்குனது எங்களோட தளபதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ அந்த விஜய் மட்டும்தான் ஒயிட் கலர் ஷர்ட்டு அந்த காக்கி கலர் பேண்ட் போட்டுட்டு முதன்முறையாக வந்த மாதிரியும் அவர் தான் அந்த காம்பினேஷனை கண்டுபிடிச்ச மாதிரியுமே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியுமே நிறைய தலைவர்கள் வந்து அதே காஸ்டியூமில் வந்திருக்காங்க. ஸோ அதான் விஜய் போட்டதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து இந்த ஷர்ட் போட்டுட்டு இந்த பேண்ட் போட்டுட்டு ஓட்டு போட போங்கன்னு அவரே கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதனால தான் அந்த விஷயம் ட்ரெண்டிங் ஆச்சு தவிர விஜய் ஒன்றும் அந்த காஸ்டியூமுக்கு வந்து சொந்தக்காரர் கிடையாது, அந்த ஒரு காம்பினேஷனுக்கு சொந்தக்காரர் கிடையாது. இதுக்கு முன்னாடியுமே சரி ஆந்திராவிலையுமே இதே மாதிரி வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதனால தான் விஜய் வந்து ஆந்திராவை ஃபாலோ பண்ணுறாருப்பா, எல்லா விஷயத்துலையும் ஆந்திராவை தான் விஜய் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சினிமாவிலையும் விஜய் வந்து ஆந்திராவை தான் காப்பி அடிக்கிறாரு. இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா பவன் கல்யாணம் தான் காப்பி அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சுற்றி அவர் போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம், மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்துடும். அப்போ வந்து விஜய் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு, என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு, எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போகிறாரு. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது நம்மளுடைய விஜய் வந்து 2 தொகுதிகளில் போட்டியிடுறாரு. ஸோ பெரம்பூர் அண்ட் நம்முடைய திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளில் போட்டிடுறாரு. ஸோ இதில் 2 தொகுதிகள்லையும் வின் பண்ணார் போறாரா, இல்லட்டா 2ல் 1 இல்லட்டா 2மே கை கொடுக்குமா இல்லட்டா கொடுக்காதா அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடுவார், வந்த உடனே வந்து பதவியை பிடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒருவேளை நடக்கலாம். விஜய் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லைலாம் சொல்ல முடியாது, அவருக்குமே அதுக்கான ஒரு ஒர்த்து இருக்குது, தகுதி இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா விஜயால் வந்து நிறைய ஓட்டுகள் வந்திருக்கு இந்த டைமில். ஏன்னா ஓட்டுகள் நிறைய பேர் போடாமலே இருந்தாங்க. விஜய்க்காக முதன்முறையாக ஓட்டு போடுறவங்க வந்து நிறைய பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்க்குறப்போ விஜய் வந்து கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை வருது, பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் இப்போ ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து காப்பி அடிக்கிறாரு, மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறாரு, ஸோ ஆந்திராவை தான் கொஞ்சம் காப்பி அடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட விஜய்க்கு வந்து ரசிகர்கள் பட்டாளம், அந்த தொண்டர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ எந்த தலைவர்களுக்குமே இவ்வளோ கூட்டம் போகுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஸோ நம்ம சொல்லியிருப்போம், எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் வந்தாங்க, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட்டம் வந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே அளவுக்கு கூட்டம் இப்போ விஜய்க்குமே வருது. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவர்களுக்குமே ஒரு காசு கொடுக்காம அப்படிங்கிறது இவ்வளோ கூட்டம் வராது. கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு கூட்டம் இதை விட நிறைய தான் போயிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. கேப்டன் விஜயகாந்த் அளவுக்கு வருவாரான்னு கேட்டால் பட் இல்லை, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நம்மளுடைய மக்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க தவறிட்டாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தினால விஜய்க்கு கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கேப்டனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கல, அதனால விஜய்க்கு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது வரக்கூடிய காலங்களில் கிட்டத்தட்ட ரொம்பலாம் இல்லை, மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு 1 வீக்கு கூட இல்லை. ஸோ அதுக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ பார்க்கலாம் விஜயோட மாற்றம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, விஜய் எந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வார், அது மட்டும் இல்லாமல் விஜய் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வருவாரா இல்லைனா மற்ற அரசியல் தலைவர்கள் போல வழக்கம் போலயே செய்ததே செய்வாரா அப்படிங்கிறத என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.